Hi, வணக்கம். This is Dr. Vishnu Priya, President of VWC. ஸோ நான் வந்து கைட் நெக்ஸஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து ஒரு சர்வீஸ் எடுத்திருந்தேன். பிஃபோர் அ மந்த் நான் எடுத்திருந்தேன். நாங்கள் ஒரு அவார்ட் ஷோ செஞ்சோம் மதுரையில். விஜய் டிவி ஆர்டிஸ்ட், குக் வித் கோமாளி ஆர்டிஸ்ட், ஷாலின் சோயா வச்சு. ஸோ அந்த அவார்ட் ஷோக்கு நாங்கள் டிக்கெட் சப்போர்ட்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி ஸ்பான்சர் சப்போர்ட்டுக்கும் சரி, நாங்கள் இது வரைக்கும் வருஷம் நிறைய அவார்ட் ஷோ செஞ்சுருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் இந்த டிக்கெட் சப்போர்ட்டுக்கும் ஸ்பான்சர் சப்போர்ட்டுக்கும். ஸோ எங்களுக்கு வந்து கைட் நெக்ஸஸ் திருமேனி சாருடைய கனெக்ட் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் கிடச்சிது. ஸோ அந்த கனெக்ட் கிடச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி நார்மலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு, இல்லாட்டி ஏதோ கொஞ்சம் புதுசாக தெரியுது, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். பர்சனலாக என்னோடய ஃபீல் என்னென்னா, ரொம்ப ஆர்கானிக்கான லீட்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆச்சு. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் லீட்ஸ் வரும், அது பிஸ்னஸாக பில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய காசு போட்டு நிறைய எதிர்பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கட்டினா 2000 ரூபாயாச்சும் அதுலேருந்து நமக்கு வரணும், ஒரு கிளைண்ட்டாவது வரணும், நிறைய விசிபிலிட்டி கிடைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிச்சுருக்கோம். பட் அந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில கம்பெனிஸ்லாம் எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம், 100 டிக்கெட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் கடைசி டைமில் நாங்களும் எவ்வளவோ செஞ்சோம் மேம், ஆனால் எங்களால் செய்ய முடியலை, எங்களோட கோலை ரீச் பண்ண முடியலை, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். பட் திருமேனி சார் சைட்லேருந்து எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. என்ன டவுட்ஸ் கேட்டாலும், எனக்கு ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த டிஜிட்டலைஸ்டு பர்சன் கிடையாது. நான் வந்து அவ்வளோ ஆக்டிவான சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட வந்து நிறைய சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்கேன். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த லீட்ஸுக்கு நம்ம என்ன அப்ரோச் பண்ணுறது, சார் இப்படியெல்லாம் காமிக்குது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஒவ்வொன்றத்தையும் இருங்க சிஸ்டர் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஒன்று ஒன்று நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்து, அழகாக அந்த லீட்ஸ் எல்லாம் நான் வந்து பிஸ்னஸாக பில்லாக்கி, என்னுடைய அவார்ட் ஷோவில் இவங்க கொடுத்ததுலேருந்து நான் இவங்களுக்கு என்ன பேமெண்ட் கொடுத்தேனோ அதை எனக்கு வந்து டபுளாக தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ டு பி ஹானஸ்ட், நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளோ டபுளாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. நான் என்ன கொடுத்தேனோ டவுட்டில் தான் கொடுத்தேன், ரொம்ப நம்பியெல்லாம் கொடுக்கல, டவுட்டில் தான் கொடுத்தேன். பட் அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து ஆக்சுவலாக அதை விட நல்லாவே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் போடுற ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் அவங்கக்கிட்ட நாங்கள் டவுட்ஸ் கேட்போம். சார் இதை இப்படி ப்ரமோட் பண்ணலாமா, சார் நம்ம அப்படி செய்யலாமா, ஓகே சிஸ்டர் இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு ரொம்ப அழகாக ஜெனூனாக சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெகுலராக நம்மளுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் திருமேனி சார்கிட்ட அந்த மாதிரி இல்லை. கைட் நெக்ஸஸ் டிஜிட்டல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஐ வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட். என்னோட கிளப்பில் இருக்க பிள்ளைங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சோர்ஸ் எடுத்திருக்கோமான்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாகவே நிறைய எடுத்திருக்கோம். தேங்க்ஸ் டு திருமேனி சார், தேங்க்ஸ் டு கைட் நெக்ஸஸ், தேங்க்யூ ஸோ மச்.